ஏய் சின்ன பையா நீதானே? ஹலோ கமான் கண்ணா, போலியறதால ஒன்னும் ஆகாது. அதோ அதோ பாரு அந்த பையன் ஜோக்கர் ட்ரெஸ்ல சைக்கிளை ஓட்டிக்கிட்டு இருக்கான். என்ன அங்கிள், ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க, இப்ப ஃபைட் பண்ணலாமா? அந்த பையன் இதோ இருக்காண்டா. அப்ப சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறது யாரு? நான் இங்க இருக்கேன் அங்கிள். முட்டினது வலிக்குதோ? ஆமா வலிக்குது பயங்கரமா. பாஸ் பாஸ், அந்த பையன் மேலதான் வந்துகிட்டு இருக்கான். நேரா உங்களை தான் தேடி வரான். ஜாக்கிரதை பாஸ். என்ன அடி அடிக்கிறான் பாஸ் அவன். பாஸ் தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க, இல்லைன்னா நீங்களும் அடி வாங்குவீங்க. அவன் என்னோட ஆளுகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டா. என்னையா பையாவ, அவனை பிடிக்க, அவனை போய் பிடிக்க. யாராவது பிடிச்ச அவனைய முன்னாடி கொண்டு வாங்க. எங்கடா போதும், அது அந்த பையனாதான் இருக்கும். தேடு அவனை. இது வரைக்கும் பாரு, நம்ம ஆளுங்களை இந்த பையன் ரொம்ப அடிச்சுட்டான்டா. இப்ப நான் அவனை அடிக்கிறேன் பாரு. இது அந்த பையன் வாழ்க்கை ஃபுல்லா மறக்க மாட்டான். என்னடா என் கை ஃபுல்லா செவந்து போச்சு. நீ போய் அடியண்டா. அல்ல என்னால முடியல, நீ அடிப்பா. நான் அடிக்க மாட்டேன் அவனை, நான் அவனை தொடவே மாட்டேன். அங்கிள், என்ன அடிச்சிருந்தா வலிச்சிருக்கும், சிலைய அடிச்சா எப்படி வலிக்கும்? எந்திரி எந்திரா, என்ன ஆச்சு? இதுக்கு மேல அடி வாங்கி சாகாதரா. என்ன மாதிரி மயக்கம் போட்ட மாதிரி அடிச்சு தோல. ஷோகோ, ரோகோ, ஹரி, காவ் எல்லாம் எங்க போனீங்க? ஏ பசங்களா, என் கார்ட்ஸ் எங்க போனாங்க? ஒருவேளை அவங்க லஞ்சுக்கு போயிருப்பாங்க சார். லஞ்ச் டைம் தான் ஆயிடுச்சே சார். நானும் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வரட்டுமா? பசங்களா, என்ன வெறுப்பேத்தாதீங்க. என் ஆளுங்க யாருமே பதில் பேச மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சின்ன பையன் மட்டும்தான். போஸ், போஸ், லிஃப்ட் மேல வருது அப்படின்னா அந்த பையன் மேல வந்துகிட்டு இருக்கான்னு அர்த்தம். லிஃப்ட் திறந்ததும் அந்த பையனை காலி பண்ணிடுங்க. சிவா, லிஃப்ட் விட்டு வெளியே வராத. சிவா,
அந்த பையன் எங்கப்பா? பாஸ், அந்த பையன் எங்களை பார்த்து வணக்கம் சொன்னான் பாஸ். ரொம்ப நல்ல பையனா இருக்கா பாஸ். சாரி, வணக்கம். இப்போ அதெல்லாம் இந்த காலத்துல யார் சொல்றா பாஸ்? டேய், இப்ப வணக்கம் யாரா கேட்டா? அந்த பையன் எங்க? எனக்கு அந்த பையன் கிட்ட வணக்கம் வேணாடா, பையனே வேணும்டா. பையன் எங்கடா? அந்த பையன் எங்க இருக்கான்னு போய் பாருங்க. எனக்கு அந்த பையன் வேணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் எல்லாரும் உட்காந்துட்டீங்க? போய் ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் ஃபைட். எங்க பங்குக்கு நாங்க ஏற்கனவே நிறைய வாங்கிட்டோம் பாஸ். இனிமே வாங்கறதுக்கு எங்க கிட்ட இடமே இல்ல. ஆளை விட்டுருங்க. ஏய், ஷீபா. என்னோட பேரு ஷீபா. இது வரைக்கும் என்ன தேஷ் பிரேமியா தான் எல்லாரும் பாத்தீங்க. என்னோட கோபத்தை நீங்க எல்லாரும் இப்ப பார்க்க போறீங்க. தம்பி என்ன பண்ற? சின்ன பையா விட்டுருக்கானே. சின்ன பையனா இருந்துட்டு என்ன தப்பிக்க விட மாட்டேங்கிறானே. அங்கிள், உங்க கூட வந்த எல்லாரையும் நான் அடிச்சு ஓரம் கட்டிட்டேன். இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னோட ஆட்கள் இருந்தா என்ன பிரச்சனை? நான் இருக்கேன்டா சின்ன பையா. சிவா, நான் வந்துட்டேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சின்ன தம்பி என்ன மேல தூக்குப்பா. நான் தோத்துட்டேன். என் தோல்வியை ஒத்துக்கிற தூக்குப்பா. என் ஏரியாவுல தப்பு செஞ்சா தண்டனை எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருடன் கூட திருடனுன்னா யோசிப்பான். சுத்தி இருக்கவங்க கூட திருடாதன்னு சொல்லுவாங்க. திருடனா லட்டு சிங் வந்துருவாருன்னு தெரியும். அவன் அந்த திருட்டுத்தனத்தை எல்லாம் விட்டுட்டு நல்லவனா மாறிடுவான். யோசிச்சுக்க. இனிமே லட்டு சிங் வர்றதுக்கு முன்னாடியே நல்லவனாகணும்னு யோசிச்சுக்க. எப்ப உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் லட்டு சிங் வந்தா என்ன ஆகும்னு. தேங்க்யூ சிவா. நீ என்னோட நியூக்ளியர் ஃபார்முலாவை காப்பாத்தி கொடுத்துட்ட. இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஒன்ன மாதிரியே தைரியசாலிகளா இருந்துட்டாங்கன்னா நம்ம நாட்டை அசைக்க முடியாது.